Hi friends, welcome to Win and Shine. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது லோக்சபா எலெக்ஷன் 2019 மக்களவை தேர்தல் 2019. இந்த வீடியோல அரசியலே இல்லாம லோக்சபானா என்ன, லோக்சபால யாரெல்லாம் இருப்பாங்க, என்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லோக்சபால இருந்து எந்த மாதிரி क्वेश्चन கேட்டாலும் உங்களால இந்த வீடியோ வச்சு அட்டெண்ட் பண்ண முடியும். லோக்சபா உள்ள போறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் பாராளுமன்றத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் எதுக்கு போவோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, பிரதமர், எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, ஸ்பீக்கர் சபாநாயகர் இருப்பாரு, மினிஸ்டர்ஸ் அமைச்சர்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்வோம். ஆனா 100% இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தப்பு. அப்ப பார்லிமெண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ல 3 பேர் தான் இருப்பாங்க. பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா, ஜனாதிபதி இல்ல குடியரசுத் தலைவர், மக்களவை இல்லனா மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் எம்பி, மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னா இப்போ ஒரு பில் பாஸ் பண்றாங்க, ஒரு மசோதா பாஸ் பண்றாங்கன்னா லோக்சபா ஓகே சொல்லிட்டாங்க, ராஜ்யசபா ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஓகே சொன்னாலும் பிரசிடென்ட் சைன் போட்டா மட்டும்தான் அந்த பில் அமலுக்கு வரும். ஓகேவா? சோ பிரசிடென்ட் ஒரு நடுநிலையா இருக்க மாதிரி இருப்பாரு. சோ பார்லிமெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க, என்ன இருக்காங்க क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா இந்த 3 பேர் தான் நம்ம சொல்லணும். இந்த வீடியோல லோக்சபா பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். பிரசிடென்ட், ராஜ்யசபாவும் இன்னொரு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் வித்தியாசம் மட்டும் பாத்துக்கலாம். சோ லோக்சபா, ராஜ்யசபா மக்களவை, மாநிலங்களவை. லோக்சபாவை ஹவுஸ் ஆஃப் பீப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக மக்களோட வீடு அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா மக்களால நேரடியா ஓட்டு போட்டு எம்பி செலக்ட் ஆவாங்க. அதனால ஹவுஸ் ஆஃப் பீப்பிள் அப்படின்னு. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, பீப்புளோட ரெப்ரஸன்டேட்டிவ், அவங்க ஓட்டு போட்டு ஒரு எம்பி உள்ள போவாங்க. அதுதான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது லோவர் ஹவுஸ், இது அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழவை, மேலவை அப்படின்ட்டு. இது ஃபர்ஸ்ட் சேம்பர், செகண்ட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெம்பரவரி, தற்காலிகமா இருக்கிற ஹவுஸ். இது பர்மனண்டா இருக்கும், நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாலுமே இந்த லோக்சபாக்கு உட்பட்ட வேற நேம்ஸ், இது ராஜ்யசபாக்கு உள்ள வேற நேம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் காலங்கள் பார்த்தோம் அப்படின்னு லோக்சபாக்கு 5 இயர்ஸ் இருக்கும், 5 வருஷம் கொடுத்திருப்பாங்க. எப்போனா களையப்படலாம். இதுவே ராஜ்யசபாக்கு 6 வருஷம் கொடுத்திருப்பாங்க, களையப்படாது. இங்க ஸ்பீக்கர், சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சேர்மன். ரெண்டுமே பவர் சேமா தான் இருக்கும், பேர் மட்டும் வேற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதான் இன்ட்ரோடக்ஷன். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ லோக்சபாவோட கம்போசிஷன் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பழைசு 552. ஓகேங்களா? சோ நியூ கரண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 545. இந்த 545 545 மூணா பிரிக்கலாம். 530 13 2 அப்படின்னு பிரிக்கலாம். 530 ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் போற எம்பிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 13 யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, டெல்லி, பாண்டிச்சேரி, டாமன் அண்ட் டையூ, அந்த மாதிரி போறவங்க. 2 ஆங்கிலோ இந்தியன், பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாரு, அப்பாயிண்ட் பண்ண மாட்டாரு, நாமினேட் பண்ணுவாரு. ஓகேங்களா? சார் இதுல 530 13 இந்த ரெண்டு பாத்தீங்கன்னாக்கா டைரக்ட் எலெக்ஷன், மக்களால் நேரடியா ஓட்டு போட்டு உள்ள போற எம்பிஸ். ஓகேங்களா? சரி, எல்லா ஸ்டேட்ஸுக்கும் நம்ம ரிபப்ளிக் டே அனௌன்ஸ் பண்ணிருப்போம் ஜனவரி 26, 1950. அந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருப்பாங்க ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே டைரக்ட் எலெக்ஷன் உண்டு, லோக்சபாக்கு எல்லாரும் மக்கள்லாம் ஓட்டு போடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. யூனியன் டெரிட்டரிக்கு சொல்லிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல எதுவுமே கொடுக்கல, ஆனா பார்லிமெண்ட்டுக்கு அவங்க பவரை கொடுத்துட்டோம், அதாவது பாராளுமன்றத்துக்கு நாங்க பவரை கொடுத்துட்டோம், அந்த பவரை வச்சு அவங்க யூனியன் டெரிட்டரிக்கு ஃபியூச்சர்ல எலெக்ஷன் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுபடி 1965 ஒரு ஆக்ட் போட்டு இதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்களுக்கும் எலெக்ஷன் உண்டு அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல உண்டா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல. ஓகேங்களா? நாமினேட் மெம்பர்ஸ், அந்த நாமினேட் பண்ணால பிரசிடென்ட் பேரு 2 பேர் 1960 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 95th அமெண்ட்மெண்ட், 95வது திருத்தம் 2009 2020 வரைக்கும் அந்த 2 பேர் நாமினேட் பண்ணலாம், அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. 2020க்கு அப்புறம் என்ன ஆக்ட் கொண்டு வராங்க நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். ஓகேங்களா? நம்ம டைம் வச்சுலாம் போய் பார்க்க முடியாது, சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் ஓகே. எப்படி தொகுதியா பிரிக்கிறாங்க அதை பத்தி பார்க்கலாம். டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ், கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னா தொகுதிகள் அப்படின்னு சொல்றதுதான். பாப்புலேஷன், மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. சோ 3 அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க இதுக்கு, அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 42nd அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 84th அமெண்ட்மெண்ட், நெக்ஸ்ட் 87th. இது எப்படி ஞாபகம் வச்சுலாம்னா இப்ப இங்க பாருங்க
42nd ஃபர்ஸ்ட் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் வந்து 84 இல்ல, சோ 42 into 2 84. நெக்ஸ்ட் தேர்ட் வருதா 84 plus 3 87. சோ இது மூணு ஞாபகம் வச்சுங்க. क्वेश्चन எப்படி கேட்கலாம்னா எந்த அமெண்ட்மெண்ட் எந்த இயர் வந்து போயினாக்கா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தொகுதி பிரிக்கிறதுக்கு கேட்டாங்கன்னா இந்த மூணு தான் சொல்லணும். சரி, இந்த 42nd என்ன சொல்லிருப்பாங்கன்னா 1971 என்ன சென்சஸ் எடுத்தீங்களோ மக்கள் தொகை எடுத்தீங்களோ அந்த சென்சஸ பேஸ் பண்ணியே 2000 வரைக்கும் தொகுதியை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இதான் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுக்கு மொத்தம் 39 தொகுதி வந்து உண்டு. நம்ம டைலாக் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், 4 நமதே 40 நமதே அப்படின்ட்டு. சோ தமிழ்நாடுல 40 கிடையாது, இந்த 39 வந்து தமிழ்நாடு, ஒன்னு வந்து புதுச்சேரி. சோ புதுச்சேரி சேர்த்தா 40 நமதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, 84th அமெண்ட்மெண்ட் 2001 84வது திருத்தத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த 2000 வந்து இல்லாம 2026 வரைக்கும் இந்த சென்சஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1991 சென்சஸை மாத்திக்கோங்க அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. திரும்பவும் 87வது திருத்தம் 87th அமெண்ட்மெண்ட் 2003 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2001 சென்சஸை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், எக்காரணத்தை கொண்டும் சீட் வந்து மாறக்கூடாது. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமானாலும் சீட் வந்து தமிழ்நாடு 39 தான், யூபிக்கு 80 தான். நீங்க வந்து இதை வந்து மாத்தக்கூடாது. தொகுதி வேணா நீங்க வந்து பிரிஸ் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படின்னா வேற மாதிரி மாத்திக்காத மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதான் வந்து டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ். சரி, எல்லாம் தொகுதி பிரிச்சாச்சு, லோக்சபாக்குள்ள வந்தாச்சு. மக்கள் ஓட்டு பண்ணல, எதை வச்சு அவங்க ஓட்டு போடுவாங்க வாங்க அதையும் பார்க்கலாம். ஆர்டிகல் 326 சரத்து 326ல யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல வயதுக்கு வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி 18 வயசுக்கு மேல யாரா இருக்காங்களோ 12 வயசு இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1988 முன்னாடி வரைக்கும் வயசு 21 இருந்திருக்கும். 1988 61வது திருத்தம் 61st அமெண்ட்மெண்ட்ல ஏஜ் வந்து 21 இருந்து 18 மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? எந்த காலகட்டம் அப்படின்னா இந்திரா காந்தி வந்து இறந்ததுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு, அப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க. சோ ராஜீவ் காந்தி என்ன கிரைடீரியால பிரைம் மினிஸ்டர் ஆனார் அப்படின்ட்டு நான் வீடியோ முடியுமா சொல்றேன். சோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எல்லாமே ஓகே, எலெக்ஷன் நடக்குது, எப்படி வந்து ஒருத்தவங்க ஆட்சி அமைப்பாங்க அதை பத்தி பேசணும் இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சாகணும். மெஜாரிட்டி அப்படின்ற வார்த்தை இங்கதான் நமக்கு வந்து வருது. மெஜாரிட்டி அப்படின்னா பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 50%க்கு மேல யார் வந்து ஓட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து போயினாக்கா சீட்டு கொடுப்பாங்க. சாரி, ஓட்டு இல்ல, சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி வந்து அமைப்பாங்க. இந்தியாவில மொத்தம் 543 2 பேர் வந்து போயினாங்க நம்ம ஏற்கனவே பார்த்து நாமினேட்டட் அப்படின்ட்டு. 543 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 271.5, அதாவது 272 சீட்டு. 272 சீட் வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். சப்போஸ் ஏ பி அப்படின்னு இருக்குன்னா 2 பேரும் வந்து எலெக்ஷன் நிக்கிறாங்க, ஏ வந்து 272 சீட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். சரி, இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, யாருக்குமே 272 கிடைக்கல அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அமைக்க முடியும். வாங்க அதையும் பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாதப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஏ பி சிடி அப்படின்னு 4 கட்சி இருக்கு. 4 கட்சி 543 வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஏ 200, பி 170, சி 73, டி வந்து 100. ஓகேவா? சரி, இப்ப யாருமே மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா இங்கதான் வந்து போயினாங்க பிரசிடென்ட் வந்து உள்ள வராரு, ஜனாதிபதி இங்கதான் வந்து உள்ள வராரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா யார் வந்து அதிகமான சீட் வச்சிருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவரை வந்து போயினாக்கா நீங்க பதவி ஏத்துக்கோங்க, பிரைம் மினிஸ்டரா பதவி ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இப்போ ஏ வந்து பிரைம் மினிஸ்டரா பதவி ஏத்தாச்சு. ஏவோட தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பதவி ஏத்தாச்சு. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா ஒரு காலக்கெடு கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்குள்ள இல்ல ஒரு மாசத்துக்குள்ள மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்க, 272 பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? என்ன அப்படின்னா இங்க 200 இருக்கு, இங்க இருக்கிற இந்த 3 கட்சியில ஏன்னா ஒரு கட்சி வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி, பிரசிடென்ட் வந்து 10 நாள் டைம் கொடுத்திருக்காரு அப்படின்னா 10 நாளுக்குள்ள இந்த 3 கட்சியில இருந்து ஏதோ ஒரு கட்சி வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா மெஜாரிட்டி கிடைச்சிரும். இவங்க வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கலாம். சப்போஸ் மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஆட்சி வந்து போயினாக்கா காலி ஆயிடும். சோ இவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தருக்கு இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேருக்குள்ள என்ன ஒரு கூட்டணி உடன்பாடு அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி ஏன்னா பேரம் பேசி அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வேற ஆட்சியை அமைப்பாங்க. இதான் வந்து மெஜாரிட்டி இல்லாட்டினால இதான் வந்து நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வந்து போயினாக்கா ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க, தொங்கு நாடாளுமன்றம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கதான் பிரசிடென்ட் வேலை அதிகமா நடக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்தியாவோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய்க்கு 2-3 வாட்டி நடந்திருக்கும். அது இல்லாம ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஒரே ஓட்டுல வந்து ஆட்சி வந்து காலியா இருக்கும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1998 அந்த டைம் நடந்திருக்கும். அதுவும் தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே வந்து அவங்களோட ஆதரவு வந்து வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால வெறும் ஒரு ஓட்டுல வந்து அவரோட ஆட்சி வந்து காலியா இருக்கும். ஓகேங்களா?
சரி, மெஜாரிட்டி இல்லைனா மட்டும்தான் ஆட்சி வந்து கவிழுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இன்னொரு சிச்சுவேஷன் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் டெத் ஆயிட்டாருன்னா, பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் செல்லாது, வாய்ட் அப்படின்னா நல்ல எதுவுமே இல்ல அப்படின்ட்டு கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்பயும் ஆட்சி வந்து கவிழும். ஆட்சி தான் கவிழுமே தவிர மெஜாரிட்டி போவாது. எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஏக்கு வந்து ஒரு 300 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க, பி வந்து 243 ஜெயிச்சிருக்காங்க வச்சுப்போம். இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. சப்போஸ் இங்க இருக்க பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிட்டாருன்னா 299 பேர் இருப்பாங்க, இங்க 243 பேர் இருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கே தான் வந்து பினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் அப்படின்ட்டு ஒரு அமைச்சரவை இருக்கும். பிரைம் மினிஸ்டர் இல்ல, ஹெட்டே இல்ல அப்படின்னா அந்த அமைச்சரவை மொத்தமா களையப்பட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 299ல யார் வந்து லீடிங்கோ அவங்கள வச்சு வந்து பிரைம் மினிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இதுக்கான கேஸ் தமிழ்நாட்டோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் பதவி இருந்திருப்பாரு. அந்த கேஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சேம் கதை தான் இங்கேயும் நடக்கும். ஓகேங்களா? சரி, பிரைம் மினிஸ்டர் என்ன கண்டிஷன், வாங்க அதை பத்தி பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஒரு எம்பியா இருக்கணும். லோக்சபாவும் இருக்கலாம், ராஜ்யசபாவும் இருக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எம்பினா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும், இந்தியாவோட குடிமகனா இருக்கணும். லோக்சபா அப்படின்னா 25 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் எம்பியா நிக்கிறதுக்கு. ராஜ்யசபா அப்படின்னா 30 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதை தாண்டி பார்லிமெண்ட் கண்டிஷன், பார்லிமெண்ட் சில கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க, அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? சரி, அப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்னா எம்பியா இருந்து ஆகணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்ன திடீர்னு புதுசா சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இப்போ நீங்களோ நானோ கூட பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் ஒரு எம்பியா இல்லாம எலெக்ஷன் நிக்காம. நம்ம இந்திய அரசியல் அமைப்பு அது வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னு வச்சுக்கணும், இவங்க வந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு எம்பியா இல்லாம பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியும். பிரசிடென்ட் நினைச்சாருன்னா இதை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? என்னன்னா ஒரு கேண்டிடேட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா 6 மாசம் வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம். ஆனா 6 மாசம் முடியறதுக்குள்ள ஏதோ ஒரு தொகுதியில நின்று அவர் எம்பியா எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்கணும். அப்படி வின் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கண்டினியூ பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த 6 மாசம் மட்டும் பிரைம் மினிஸ்டர் இருந்தா அப்படின்ட்டு ரெக்கார்ட்ல பேரை மட்டும் வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி ஒரு எம்பி வந்து கிடையாது, சாதாரண ஒரு பர்சன் தான். அவரை கூட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் பதவி வைக்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு எலெக்ஷன் நிக்க வச்சு அவரை வின் பண்ண வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கான சில கிரைடீரியாஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சபாநாயகர் இவர் வந்து ஒரு எம்பி தான். எம்பி இருந்தா மட்டும் தான் ஸ்பீக்கரா போட முடியும். ஓகேங்களா? சரி, இவருக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு அப்படின்னா ஃபைனல் அத்தாரிட்டி. லோக்சபால என்னெல்லாம் பண்ணாலும் கடைசியா இவர் சொல்றதுதான் ஃபைனல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங். என்னன்னா லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு, ஏதோ ஒரு முக்கியமான பில் வந்து பாஸ் பண்ணணும். சப்போஸ் இவங்க ஓகே சொல்லிட்டாங்க, இவங்க ஓகே சொல்லல அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா சரி 2 பேரும் ஒன்னா வாங்க உட்காந்து பொறுமையா பேசலாம் அப்படின்னு சொல்லுவாரு. 2 பேரும் வந்து ஒன்னா வந்து பேசுவாங்க. அதுக்கு தலைமை தாங்கறதும் ஸ்பீக்கர் தான். ஓகேங்களா? ஸ்பீக்கர் தலைமை தாங்குவாரு. சப்போஸ் நோட் பண்ணிக்கோங்க, இதை ஸ்பீக்கர் ஜாயிண்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்குவாரு. ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் தலைமை தாங்குவாரு. டெப்டி ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா டெபுட்டி சேர்மன், அதாவது ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன் தலைமை தாங்குவாரு. டெபுட்டி சேர்மன் இல்ல அப்படின்னா இதுக்கு சூட்டபிளான பர்சன் வந்து போயினாக்கா தலைமை தாங்குவாரு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த கேஸ்ல எக்காரணத்து கொண்டும் ராஜ்யசபாவோட சேர்மன் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட், துணை ஜனாதிபதி. இவர் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்க மாட்டார். ஓகேங்களா? இது ஆர்டிகல் என்ன அப்படின்னா 108. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரொம்ப அவசரமா தான் 2 பேரும் ஒன்னா வந்து பேசுறாங்க. இப்ப ஆம்புலன்ஸுக்கு 108 எமர்ஜென்சி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் மணி பில். இதுல ஆர்டிகல் 110. ஒரு பில் வந்து மசோதா வந்து பண மசோதாவா இல்லையா அப்படின்னு சொல்ற அதிகாரம் ஸ்பீக்கருக்கு தான் உண்டு. சீக்ரெட் சிட்டிங். பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான அவசரமா பேசணும், நீங்க வந்து ஒரு ரகசிய அமர்வு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஸ்பீக்கர் வந்து அரேஞ்ச் பண்ணுவாரு. அடுத்தது கேஸ்டிங் கோட். கேஸ்டிங் கோட் அப்படின்னா ஸ்பீக்கர் ஸ்டார்டிங்ல போட மாட்டேன், லாஸ்ட் தான் போடுவாரு. என்ன அப்படின்னா அசியூம் பண்ணுங்க லோக்சபால மொத்தம் 102 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 102 பேர் வந்து ஸ்பீக்கரும் ஒரு ஆளு தான். அப்போ ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ற அப்படின்னா மொத்தம் 101 பேர். இந்த 101 பேர்ல ஒரு ஆள் ஆப்சென்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ஏ கட்சிக்கு 50 பேர் இருக்காங்க, பி கட்சிக்கு 50 பேர் இருக்காங்க. ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணும் போது 50 பேர் ஏக்காக போடுவாங்க, 50 பேர் பிக்காக போடுவாங்க. அப்போஸ் பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப 2 பேர் மேட்ச் டிராவ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஸ்பீக்கர் வந்து ஒரு ஓட்டு வந்து போடுவாரு. அந்த ஓட்டு பேர் தான் கேஸ்டிங் ஓட். ஸ்பீக்கர் யாருக்கு போறாரோ அவங்க தான் வந்து போயினாக்கா வின் ஆனாங்க, பில் வந்து பாஸ் ஆகலன்னு அப்பதான் தெரியும். லாஸ்டா போடுற பேர் தான் கேஸ்டிங் ஓட். நெக்ஸ்ட் டெப்டி ஸ்பீக்கர், துணை சபாநாயகர். ஓகேங்களா? ஸ்பீக்கர் இல்லா டைம்ல அந்த வேலையை இவர் பாப்பாரு, மத்தபடி ஒரு சாதாரண எம்பியா தான் இவர் வந்துட்டு இருப்பாரு. இதான் ஸ்பீக்கருக்கான கிரைடீரியாஸ்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் சின்ன ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில யூபி உத்தரப்பிரதேசல மொத்தம் 80 சீட் இருக்கு. நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நிர்ணயிக்கிறதுல மாத்திரத்துல வந்து யூபி தான் முக்கிய பங்கு வகின்னு சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா 2014 எலெக்ஷன்ல பிஜேபி வந்து பாத்தீங்கன்னாக்கா யூபியில 70க்கு மேற்பட்ட சீட் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இந்த 70 சீட் வின் பண்ணனால அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இப்பயும் யூபியில யார் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா மோஸ்டா பிரைம் மினிஸ்டரா வர முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ்ல 42 சீட் கொடுத்திருப்பாங்க. செகண்ட் பிளேஸ்ல இருந்திருக்கும். ஓகேங்களா. சாரி, ஒரு சின்ன கரெக்ஷன். இது வந்து மகாராஷ்டிரா இல்ல வெஸ்ட் பெங்கால். ஓகே, நம்பர் ஏன் சொல்றேன் அப்படின்னா மேபி கேட்கலாம். ஓகேங்களா. சோ மகாராஷ்டிரால எவ்வளவு அப்படின்னா 48 கொடுத்திருப்பாங்க. 80, 48, 42. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிக்கிம் மிசோரம்ல வந்து ஒன்னு வந்து கொடுத்திருப்பாங்க. யூடில வந்து எல்லாமே ஒண்ணுதான் இருக்கும். டெல்லியில வந்து 7 சீட்டு கொடுத்திருப்பாங்க. இதான் வந்து ஒரு சின்ன ஃபேக்ட். ஓகேங்களா. இதான் வந்து லோக்சபா பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாவே பாத்துட்டோம். சோ ஃபைனலா உங்க ஓட்டை வைக்காம உங்களுக்கான ஓட்டை உங்க தலைவருக்கு கரெக்டா வந்து பாத்து போடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு டவுட்டோ இல்ல ஒரு கான்ட்ரோவர்சி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.